இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த எலி மருந்து அருந்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். எலி மருந்து பவுடராவோ இல்லை பேஸ்டாவோ இருக்கிற அந்த எலி மருந்துகளில் வந்து நம்ம பயிர்களுக்கு யூஸ் பண்ணுறது நிறைய டைம் வந்து அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ அதை எடுத்து அதில் வரும்போது அவங்களுடைய அகெயின் நான் சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து மருத்துவமனையை அணுகி அவங்க வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த எலி மருந்துன்னு நம்ம சொல்ல போனோம்னா, இந்த எலி மருந்து வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கல்லீரல் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுடைய கல்லீரல்ன்றது வந்து முழுதும் பாதிக்கும். ஸோ அது வந்து எலி மருந்து உட்கொண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ள அதனுடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதாவது உங்களுடைய கல்லீரல் வந்து இந்த எலி மருந்துனால உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலைன்றது ஒரு இது ஒன்று தோணும். ஸோ அது இல்லாமல் அவங்களுடைய உணர்வு நிலை வந்து வந்து கொஞ்சம் மாறும். கொஞ்சம் ட்ரௌசி ஆகிடுவாங்க. அந்த அந்த உணர்வு வந்து ஒரு தாழ்வு நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவங்களுடைய ரத்தத்தில் வந்து ரத்தம் வந்து உறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து எலி மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கல்லீரல் பாதிக்கிறச்ச ஜாண்டிஸு, இது என்கஃபலோபதின்று சொல்கிற அந்த உணர்வு நிலை தாழ்ந்து போகிறது, அது இல்லாமல் இந்த ரத்தம் உறையிற தன்மை வந்து கம்மியாகிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இது அவங்களுக்கு அது மாதிரி இது ஒரு இது ஒன்று வந்துச்சுன்னா டெஃபினட்டாக எல்லா மருத்துவமனைகள்லாம் அதுக்கு தகுந்த சிகிச்சை வந்து அளிக்கப்படுகிறது. இங்கே குறிப்பாக ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்ஸ்ன்ற ஒரு சிகிச்சை, அதாவது டயாலிசிஸ் மாதிரியான ஒரு சிகிச்சை, அதில் அவங்களுடைய ரத்தத்தில் கலந்துருக்க அந்த விஷத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து மாற்றுறோம், சுத்திகரிக்கிறோம். ஸோ அந்த சுத்திகரித்து அந்த ப்ளக்ஸ்ன்றது மூலமாக அது எவ்வளோ தூரம் வந்து ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் 3 சைக்கிள்னு சொல்லிட்டு அது வந்து தொடர்ந்து பண்ண வேண்டி வரும். அது மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய ரத்தம் வந்து அந்த விஷத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இது மாதிரி வந்து எலி மருந்து எடுத்து அவங்களுடைய கல்லீரல் பாதிக்கும் போது என்எஸ்டெல் சிஸ்டின்னு சொல்லிட்டு இன்னொரு மருந்து இருக்குது. அந்த மருந்தும் நாங்கள் வந்து யூஸ்வலாக கொடுப்போம். ஸோ அது ஒரு ப்ரோட்டோக்கலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்துகள் கொடுக்கும்போது அவங்க அந்த பாதிப்புகள் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே நடக்கிறது பேஷண்ட் வந்து நல்லபடியாக மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மருத்துவமனையை நாடி அவங்க அதுக்கான வைத்தியம் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும், அவுட்கம்ன்றது நல்லாயிருக்கும்.